தளபதியே போய் பிரைம் மினிஸ்டர் கொஞ்சம் கொள்ளாவிட்டு வரும்போது இவங்களாம் என்ன கூட்டணி, நீங்கள் அங்கே கொஞ்சம் கொள்ளாவறீங்க, நாங்கள் இங்கே கொஞ்சம் கொள்ளாவறோம். அங்கே போய்ட்டு அதை ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டாங்கல்ல. டாஸ்மாக் இப்போ படம் எடுக்காமல் தானே இருக்குது. ஏதோ ஒரு மந்திரம் போட்டு சந்திரபாபு நாயுடு கூட்டும் போய் எங்கேயோ ஃப்ரீஸ் ஆகிடுச்சு இல்லையா. கோர்ட்டுனால ஃப்ரீஸ் ஆகல. அது ஒரு பார்ட், அவ்வளோதான். கோர்ட்டு வந்து டாஸ்மாக் அதிகாரிகளை சித்திரவதை பண்ணாதீங்கன்னு தான் சொன்னாங்களே தவிர மற்றவங்களெல்லாம் விசாரிக்கலாம்னு அப்புறம் கிளாரிட்டி பெட்டிஷனுக்குள்ளே அது கூட சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது மற்றவங்ககிட்ட போகலையே அமலாக்கத்துறை அதிகாரி மாற்றம் தான் நடந்தது தவிர இதில் பெரிய முன்னேற்றம் எதுவும் நடக்கலை. அதில் அது இப்போ நீங்கள் ஒரு முக்கியமான திருமாவளவன் மேட்டரில் என்னென்னா, நயனார் நாகேந்திரன் திருமாவை சந்தித்தோட நோக்கம் என்ன வகை இருக்கும் என்றால் அசம்ஷன் தான். நீங்கள் எங்களுடன் கூட்டணிக்கு வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, விஜயுடன் சேருங்கள், திமுக கூட்டணியை விட்டு வெளியேறுங்கள். கரெக்டாக என்னுடைய யூகம் கரெக்டாக இருந்தால் நீங்கள் என்னிடத்தில் வர வேண்டாம், நீங்கள் தாவேக்காவுக்கு செல்லுங்கள், திமுகவை பலவீனப்படுத்தணும் தான் அவங்களுடைய அல்டிமேட்டு. விஜயை வந்து கூட்டணிக்கு சேர்க்கணுன்றது அவங்களுடைய முக்கியமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் எல்லாம் விஜயை விட்டு வெளியில் அனுப்பிச்சுனா, திருமாவளவன் அண்ணனையும் வெளியில் அங்கே அனுப்பிச்சா, திமுக விட்டு போனால் இந்த சிறுபான்மை ஓட்டுக்கள் அதிக அளவில் அவங்க இலவசம் இருக்குது. அதை வந்து மீட்டெடுத்து அட்லீஸ்ட் அந்த ஓட்டை திமுக கிடைக்க வேண்டிய அந்த ஓட்டை பிரித்து எடுக்கும் சூழ்ச்சியை அண்ணன் நயனார் நாகேந்திரன் பிஜேபி